ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் 27ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையுமே நிதி ஆப்கே நிகாத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ நிதி ஆப்கே NAN 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துவாங்க. பிஎஃப் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துறாங்க. ஸோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த கேம்புக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் போது அவங்க அதற்கான ஒரு சரியான தீர்வு வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கேம்ப் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாசமும் இந்த வெனியூ டீடைல்ஸ் பத்தி வீடியோ போடுறது உண்டு நம்ம சேனல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, தேங்க்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பிஎஃப்ல நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலமா கிரீவன்ஸ்லாம் ரைஸ் பண்ணி கூட பிரச்சனை சால்வ் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால இந்த ஒரு மெத்தடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய மாவட்டத்துல இந்த மாசம் ஏப்ரல் 27ஆம் தேதி அந்த NAN 2.0 அதன் மூலமா ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடக்கும். அந்த கேம்ப் நடக்கக்கூடிய இடத்தை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமா பாக்குறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் மெம்பர்ஸ், இது வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். எம்ப்ளாயிஸ்னா கம்பெனி தரப்புல இருந்தும் ஏதாவது சால்வ் ஆகாத பிரச்சனை, டிஜிட்டல் சிக்னேச்சர் இஷ்யூ இருக்குது, இல்ல மெம்பர்ஸ்னுடைய டாக்குமெண்ட் அப்டேட் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் ஸோ எம்ப்ளாயர்ஸும் இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல கலந்துக்கிட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது கண்டிப்பா அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு கட்டாயமா தேவைப்படும். அதாவது நமக்குலாம் ரொம்பவே தேவைப்படும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க அந்த வென்யூ டீடைல்ஸ் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாசமும் நான் சொல்றது தான். இபிஎஃப்ஓ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த ஹோம் பேஜா கீழே வந்தீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அது கீழே வந்தீங்கன்னா சி ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த வென்யூ டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 27ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி போடுவாங்க. இன்கேஸ் வந்து 27ஆம் தேதி லீவ் நாள், இல்லை வேற ஏதாவது அவங்க பிஎஃப் ஆஃபீஸ்ல லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளோ கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ இப்போ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி தான் வந்து வென்யூ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்கீமினுடைய கான்செப்ட் என்னன்னா ஒவ்வொரு மாதம் 27ஆம் தேதி கான்செப்ட். பட் லீவாக இருந்தது அப்படின்னா அது ஒரு நாள் 2 நாள் வந்து தள்ளி வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு 29ஆம் தேதி வென்யூ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் இந்த ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அடுத்த மாதம் செக் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி மெத்தடில் செக் பண்ணுங்க. 25ஆம் தேதிக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். வென்யூ டீடைல்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் அண்டர் நிதி ஆப்கே நிகாத் 2.0 29 ஏப்ரல் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வென்யூ நேம் அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுடைய மாவட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஈரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ஈரோடு அப்படின்னு டைப் பண்ணுறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அதாவது ரீஜன் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சேலம் ரீஜன், திருச்சி ரீஜன் அந்த மாதிரி இருக்கும், மதுரை ரீஜன் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரீஜன் கீழே ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து வரும் பார்த்தீங்களா. இப்போ உதாரணம் திருச்சி ரீஜன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர், இந்த மாவட்டம்லாம் வருது. ஸோ இப்போ இந்த மாவட்டத்தில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத இந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு நேராக வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் காலைல ஒரு 10 மணிக்கெலாம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சொல்லும்போது அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறதுங்கிற ஒரு ஐடியாவாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கேம்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வென்யூ டீடைல்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலு எக்ஸ்போர்ட் 60A5 பல்லம் ரோட், அருள்புரம் போஸ்ட், திருப்பூர் அப்படின்னு போட்டு ஒரு பின்கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்ல வந்து வென்யூ நடக்க போகுது, கேம்ப் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸில் நடக்காது. அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு வென்யூ டீடைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அந்த தகவல் முடிஞ்சவங்க நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.